ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மென்சுரேஷன். அளவியலில் வந்து நம்ம சரிவகமும் நாற்கரமும் வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம இணைகரமும் சாய்ச்சதுரமும் பார்த்துருப்போம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுவும் நம்ம இப்போ சரிவகமும் நாற்கரமும் பார்த்து முடிச்சிட்டோம்னா அடுத்த வட்டம் கோணம் வந்து வட்டம், அதுக்கப்புறமா வந்து முக்கோணம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அது பார்த்து முடிச்சிட்டோம்னா நமக்கு மென்சுரேஷன் 2D வந்து முடிஞ்சிடும். ஓகே, இப்போது நம்ம சரிவகம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கலாம். இதுலேயே நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் வரும். அந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம எல்லா சம்மையும் வந்து போட போகிறோம். ஓகேவா? சரிவகத்தினுடைய சரிவகம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் சரிவகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் கம்மியான நிலத்தில், இன்னொரு பக்கம் ரொம்ப, அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் வந்து குறைவான நிலத்தில் இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் சரிவகம். ஓகே, சரிவகத்தினுடைய இதை வந்து உயரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அளவு, அதாவது இந்த அளவு, இந்த பக்க அளவு வந்து நம்ம ஏ அப்படிங்கிற லெட்டரில் குறிப்போம். இந்த பக்க அளவு வந்து நம்ம பி அப்படிங்கிற லெட்டரில் வந்து குறிப்போம். ஓகேவா? இப்போ சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா, பரப்பளவு = 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஹச்னா என்னது? உயரம். இந்த இது ஏனா அடிப்பக்கத்தில் கொடுத்துருக்குது, பினா மேலே இருக்கக்கூடிய இது. ஓகேவா? அந்த ரெண்டையும் கூட்டி ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஓகே, சரிவகத்தினுடைய பரப்பளவு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இது ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு தான் இப்போ நம்ம சரிவகம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது 25வது சம் வந்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து 5 சென்டிமீட்டர். இணை பக்கங்களின் அளவுகள் வந்து முறையே 8 சென்டிமீட்டரும் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தினுடைய பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சரிவகத்தின் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டேரெக்டாக சரிவகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா எழுதலாம். 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஓகே, இப்போ கொடுத்துருக்கதை நம்ம எழுதிக்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க. உயரம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். அதாவது ஹச்சில் குறிப்போம். இணைப்பக்கங்கள்னால் வேறு ஒன்றும் இல்லை, அதாவது ஏ. இதுதான் இணைப்பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஏ இணைப்பக்கங்கள் முறைய அளவுகள். ஏ வந்து என்னது? 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. பி வந்து இது வந்து நம்ம 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் எதனாலும் ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் ஏ தான் ரொம்ப லென்த்தாக இருக்கும், பி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் லென்த்து. ஓகேவா? ஏ வந்து நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம், பி வந்து 8 சென்டிமீட்டர். ஓகேவா? 8 சென்டிமீட்டர். சரிவகத்தினுடைய இதை ஃபார்முலா படி நம்ம இப்போ அப்ளை பண்ணுவோம். 1/2 இன்ட்டு ஹச் வந்து என்னது? நமக்கு 5 இன்ட்டு ஏபி. ஓகேவா? ஏயும் பி நமக்கு கூட்டினா என்ன வரும்? 10யும் 8யும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 18. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி = என்னது? 18. அப்போது 18. ஓகே, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். 9×2 18 அப்படிங்கிறது வரும். இப்போ 9 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. பரப்பளவு வைக்க சரிவகத்தினுடைய பரப்பளவு என்னது? 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 45 சதுர சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, 26வது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகளுடைய கூடுதல் வந்து 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தினுடைய உயரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பரப்பளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரிவகத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 140 சென்டிமீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஸ்கொயரில் இணைப்பக்க அளவுகள் இது. அந்த ஏ ப்ளஸ் பியோடைய கூடுதல் வந்து நமக்கு இதில் கூடுதலாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? தனித்தனியாக கொடுக்காம ஏ ப்ளஸ் பி வந்து 10 மீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. சரிவகத்தினுடைய உயரம் ஹச்சை வந்து நமக்கு இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம சரிவகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா படி அப்ளை பண்ணுவோம். 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதுதான் சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா. இதுபடி நம்ம இருக்கிறது எல்லாமே அப்ளை பண்ணுவோம். ஓகே, சரிவகத்தின் பரப்பளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது 140 அப்படிங்கிறத போட்டுடலாம். = 1/2 இன்ட்டு ஹச் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு ஏ ப்ளஸ் பி கூடுதல் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 10. ஓகே, இப்போது நம்ம அடி கொடுக்கலாம். 2 10 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அப்போது 5h = 140 அப்படிங்கிறது இருக்குது. அப்போது h = 140 / 5. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 5 2 10 8 5 40. ஆன்சர் உயரம் வந்து என்னது? 28 மீட்டர். ஆன்சர் வந்து 28 மீட்டர். எல்லாமே மீட்டரில் வரணும். ஓகேவா? இங்கே வந்து மீட்டரில் கொடுத்தா இங்கே எல்லாமே மீட்டரில் தான் வரும். 28 மீட்டர். ஆப்ஷன் வந்து டி. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 27 பாருங்கள்.
என்ன கொடுத்துருக்காங்க, பரப்பளவு வந்து 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் இரு இணைப்பக்கங்களுக்கு இடையேயான தொலைவு வந்து 16 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தினுடைய இணைப்பக்கங்களில் ஒன்றினுடைய அளவு 25 சென்டிமீட்டருடைய மற்றொன்றை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது பரப்பளவு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, சரிவகத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் இரு இணைப்பக்கங்களுக்கு இடையேயான தொலைவு, அதாவது 2 இணைப்பக்கங்களுக்கு இடையேயான தொலைவுனா வேறு ஒன்றும் இல்லை, ஹச். ஓகேவா, உயரத்தை வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 16 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அடுத்தது என்ன கொண்ட சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் ஒன்றினுடைய அளவு, அதாவது அந்த இணைப்பக்கங்கள் இருக்கணும், அதனுடைய ஒரு அளவு வந்து 16 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. நம்ம ஏன்னு எடுத்துக்கோ, இன்னொன்று 25. ஓகேவா, அளவு வந்து ஒரு 25 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொருடைய அளவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பியை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்படியே வச்சுக்கணும். இப்போ நம்ம சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்மா நமக்கு தெரியும். அந்த ஃபார்மா படி நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா, சரிவகத்தின் பரப்பளவு என்னது 352 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு உயரம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 இன்ட்டு ஏ, ஒரு பக்க அளவு வந்து நமக்கு தெரியும் 25 ப்ளஸ் பி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இருக்கிறத கேன்சல் பண்ணோம். இது இன்ட்டில் தான் இருக்குது, அடி கொடுக்கலாம். 8 2 16 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இந்த பக்கத்தில் தான் ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். 8 இன்ட்டு 25 ப்ளஸ் பி ஈக்குவல் டு இந்த பக்கம் 352 அப்படிங்கிறது மட்டும் இருக்குது, 352. ஓகே, இப்போ நம்ம அந்த 8 கொண்டு உள்ளே பெருக்கிடலாம். இல்லை இந்த 8 அப்படியே நம்ம 8 கொண்டு உள்ளே பெருக்கானா உள்ளே பெருக்கிறது ஒரு வேலையாக இருக்குது. அப்போ நம்ம 8 வந்து 25. ஓகே, இப்போ நம்ம இந்த 8 வந்து இங்கே கூட அடிச்சிடலாம். 4 8 32 அப்படிங்கிறது இருக்கும், மீதி 3 இருக்கும், மறுபடியும் 4 8 32. ஓகேவா, அப்போ 25 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 44. அப்போ பி வச்சுக்கோங்க 44. இங்கே ப்ளஸ் 25 வந்து மைனஸ் 25 போகும். இப்போ பி ஈக்குவல் டு என்னது, 14 வந்து 5 போயிட்டுனா 9, இங்கே வந்து 3 இருக்கும், 3 2 கொண்டா 1. ஓகேவா, பி வந்து என்னது 19 சென்டிமீட்டர். ஓகேவா, இன்னொரு பக்க அளவு வந்து 19 சென்டிமீட்டர். ஆன்சர் 19. ஓகே, சரிவகத்தில் வந்து அந்த ஒரே ஒரு ஃபார்மா தான், அதில் வந்து ஒன்று ஹச் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம ஹச்சை கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பியோடைய கூடுதல் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டா பி ஏதாவது கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம கண்டுபிடிப்போம். இல்லாட்டா இது எல்லாமே கொடுத்துட்டு பரப்பளவு அப்படிங்கிறத வந்து கேட்கலாம், நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நாற்கரம் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம நாற்கரத்தில் வந்து ஒரே ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, அந்த ஒரே ஒரு ஃபார்மாச்சு, அந்த ஒரு சம் மட்டும் பார்க்க போகிறோம் நாற்கரத்தில். ஓகே, இந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஏசி ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் எனில் படத்தில் உள்ள ஏபிசிடி என்ற நாற்கரத்தினுடைய பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, படம் வந்து நான் இப்போ வரைகிறேன். இப்போ நாற்கரத்தினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நாற்கரத்தின் பரப்பளவு, நாற்கரத்தின் பரப்பளவு ஃபார்மா என்னன்னா 1/2 இன்டு டி இன்ட்டு h1 ப்ளஸ் h2. போன சரிவகத்தில் வந்து என்ன பார்த்துருப்போம், 1/2 இன்ட்டு ஹச் உயரம் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பக்களவு பார்த்துருப்போம். இதில் 1/2 இன்ட்டு டி, அதாவது மூளைவிட்டம் இன்ட்டு h1 உயரம் ப்ளஸ் உயரம், ஒரு உயரம் இன்னொரு உயரம். ஓகே, 2 உயரம் இருக்கிறதுல h1 ப்ளஸ் h2. ஓகேவா, இதான் நாற்கரத்தின் பரப்பளவு. இந்த ஒரு ஃபார்மாச்சு இந்த சம்பந்தம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த படம் வந்து அது எப்படி வரையன்னு பார்க்கும். ஓகே, நாற்கரம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, அது ஒரு இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். பக்கம் கொஞ்சம் முக்கோணம் அந்த மாதிரி ஷேப்பில் வருது. ஓகே, நாற்கரத்தினுடைய மூளை விட்டம் இதுதான். ஓகேவா, நாற்கரத்தின் மூளை விட்டம் அதனுடைய ஒரு h1, இன்னொன்று வந்து h2. ஓகேவா, இது வந்து h1 h2 அப்படின்னு வந்து இதுதான் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இது வந்து மூளை விட்டம் டி, இது வந்து h1 h2 அந்த மாதிரி, இதுதான் நாற்கரம். ஆனால் நம்ம வந்து இப்போ நாற்கரம் வந்து எனது இந்த படத்தைப்படி, ஓகேவா, ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த படத்தைப்படி இப்போ வரையணும். ஸோ இது வந்து கொஞ்சம் எனது அதில் குறிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காது, அதனால் அந்த படத்தை வந்து நான் கொஞ்சம் செவ்வகம் மாதிரி வரைஞ்சிக்கிடுதேன். ஓகேவா, நாற்கரத்தை. ஓகே, இப்போ வந்து இந்த மூளை விட்டம், அதுக்கப்புறமா அதனுடைய h1 h2
வரைஞ்சிக்கிட்டேன். ஓகே, அதில் வந்து என்னது ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. ஓகேவா, ஏபிசிடி. ஓகேவா, ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. நம்ம மூலைவிட்டத்துக்கு நம்ம பெயர் கொடுத்துட்டோம். அதுமாரி எழுது H1 H2க்கு வந்து நம்ம பேர் கொடுக்கணும். ஏபிசிடி அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அப்போது இதான H1 நம்ம இது பண்ணுவோம். அப்போ பிஇஇஎஃப். ஓகேவா, இதுக்கு இது எஃப். வந்து H1 வந்து பிஇ, H2 வந்து பிஎஃப் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். டிஎஃப் அப்படிங்கிறத வச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம அந்த படத்தைப்படி குறிப்போம். ஏசி அப்படிங்கிறது நமக்கு என்னது 24 சென்டிமீட்டர். ஏசி வந்து 24 சென்டிமீட்டர். பிஇ வந்து 8 சென்டிமீட்டர். பி வந்து 8 சென்டிமீட்டர். எனில் படத்தில் உள்ள நாற்கரத்தின் ஒரே பரப்பளவு காண்க. ஓகேவா, அப்போது நமக்கு இதில் என்ன கொடுத்துட்டாங்க, மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க. ஏசி அப்படின்னா நமக்கு என்னது மூலைவிட்டம் தானே 24. அப்போது டி வந்து நமக்கு 24 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அந்த படத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி வந்து 24, அது நமக்கு கொடுத்துட்டாங்க. பிஇ அப்படிங்கிறது வந்து நமக்கு H1 வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 8 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஓகே, H1 வந்து நமக்கு இங்கே 8 அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கேயும் அதாவது உயரம் வந்து 8னா இந்த சைடு நமக்கு உயரம் வந்து 8ஆக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ H2வும் நமக்கு 8 தான். ஓகேவா, அப்போ நம்ம நாற்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா படி இதில் அப்ளை பண்ண போகிறோம். நாற்கரத்தின் பரப்பளவு = 1/2 இன்ட்டு டி இன்ட்டு H1 ப்ளஸ் H2. ஓகேவா, 1/2 இன்ட்டு டி வந்து நமக்கு என்னது 24 இன்ட்டு H1 வந்து H1 H2வையும் கூட்டினது 8 ப்ளஸ் 8 16 அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 8 2 16. 24யும் 8 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 8 32, மீதி 3 இருக்குது. 2 16, 16 ப்ளஸ் 3 19. அப்போது 192 ஸ்கொயர், 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நாற்கரத்தின் பரப்பளவு வந்து 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நாற்கரத்துக்கு எல்லாத்துலேயுமே இணைகரம், சரிவகம், சாய்சதுரம், நாற்கரம் எல்லாமே ஒவ்வொரு ஃபார்முலா தான். அந்த 4 ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா இந்த 4 டாபிக் குட்டி குட்டி டாபிக் வந்து இதில் கவர் ஆயிரும். ஓகேவா, இந்த நாற்கரத்தை நம்ம ஒரு சம் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கூட்டு வடிவங்கள் வரும். கூட்டு வடிவங்கள் அப்புறமா வட்டம், முக்கோணம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.